இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம கௌதமோட வளர்ச்சிய பார்த்து இந்த கார்த்திகையும், இந்த அஞ்சலியும் பொறாமப்படணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வரப்போற எபிசோட்ல எந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய அனுப்புனாலும் இந்த கார்த்திக்கும், இந்த அஞ்சலியும் சேர்ந்து இவங்க கண்டிப்பா வாழ்க்கையில உருப்படவே முடியாதுன்னு நெனைச்ச இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தினால பாதிக்கப்பட்ட நம்ம கௌதமுக்கு, இலக்கியாவுக்கு அந்த கடவுள பார்த்து இப்படி ஒரு வழிய காமிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஏன்னா, ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு நம்ம கௌதமோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்காம ரொம்பவே கேவலப்படுத்தி நடு தெருவில் அனுப்பிச்சிட்டாங்க. அதே சமயம் நம்ம கார்த்திகோட மொத்த சொத்து மதிப்பு இவன் ஏமாற்றி தான் வாழ்ந்துட்டு இருக்கான்ற உண்மையை கூடிய சீக்கிரத்தில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இழந்த சொத்து மதிப்பை தான் மீட்கணும். எந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சோம் இந்த கார்த்திகை இந்த அஞ்சலி சேர்ந்து அதே வீட்டுக்குள்ளே திரும்ப போகணுன்னு நம்ம ஜானகி அம்மா நினச்சாங்க. ஆனால் அதோட ஒரு முதல் இடத்துல போகிறதுக்கான வழியை அந்த கடவுள் காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு இந்த கௌதம் கிட்ட, இலக்கியா கிட்ட இருக்கிற அந்த ஒரு வீட்டையும் அந்த ஒரு நகை பணம் எல்லாத்தையுமே தாங்க பிடுங்கிக்கிட்டாங்க. மற்றபடி நம்ம கௌதம் கிட்ட இருக்கிற அந்த ஒரு அறிவையும் அந்த ஒரு திறமையும் கண்டிப்பாக யாராலையும் புடங்க முடியாது அப்படின்றது அவ்வளோ ஆணித்தனமாக இப்போ சொல்லாமல் சொல்லி காமிச்சிருக்காங்க. வரப்போகிற எபிசோடில் நாம் எதிர்பார்த்த மாதிரி நம்ம இலக்கியாவுக்கும் நம்ம கௌதமுக்கும் ஒரு ரொம்ப நல்லாவே ஒரு டெண்டர் மூலிமா நல்ல ஒரு வேலை கிடைக்குதுங்க. கண்டிப்பாக அதன் மூலிமா திரும்ப இழந்தது எல்லாமே மீட்க போகிறாங்க. இதை பார்த்து இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திக்கும் வாய் பொழக்க போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில். ஒரு பக்கம் இந்த சேர்மன் பதவி இந்த அஞ்சலிக்கு போன விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரிய வருது. அந்த ஒரு கம்பெனியில் சேர்மன் பதவிக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நம்பர் 1 பொசிஷனில் அந்த ஒரு கம்பெனியை நான் எடுத்துட்டாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல், முன் அனுபவமே இல்லாமல் இப்படி இந்த அஞ்சலிக்கு இந்த கார்த்திக் கொடுத்தது ரொம்பவே எனக்கு கேவலமாக இருக்குது. அதை இந்த பைரவி கிட்ட கொடுத்துருந்தா கூட ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். காரணம் என்னென்னா, நம்ம கார்த்திக் நம்ம கௌதமை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சது ஒரு முன் அனுபவமாக தாங்க வந்திருக்கு. எவ்வளோ டைம் நம்ம கௌதம், இலக்கியாவும் நடு ரோட்டில் அனுப்பிச்சாலும் கண்டிப்பாக இந்த ஒரு அனுபவத்தை வச்சு இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாக்ஷாயினியும் வாயை பொழந்துக்கிட்டு கண்டிப்பாக இதுக்கு மேலே கௌதம் கிட்டே, இலக்கியா கிட்டே வச்சுக்க கூடாதுன்னு அடுத்த ஒரு இயரிங்கில் தெரிய போதுங்க. ஏன்னா எப்படியாச்சும் கௌதம், இலக்கியாவும் தோக்கடிக்கணும், நடு தெருவில் பிச்சை எடுக்கிற லெவலுக்கு அவங்கள அலைய விடணும். இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கே கிட்டேயும் இந்த தாக்ஷாயினிக்கிட்டும் பகைச்சிக்கிட்டால் இந்த ஒரு நிலமை தான் வரும்னு ரொம்பவே ஆணவத்தில் நம்ம அஞ்சலியை மாற்றி செயல்பட வச்சாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே சுக்கு நூறாக உடைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு முன் அனுபவமாக இப்போ எல்லாருக்குமே ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர முடியும். யாரோட பணமும் யாரோட தயவும் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி நம்ம கௌதம் இந்த ஒரு மீடியா முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு காரணமானவங்களை ஒரு செகண்ட்லேயே சொல்லிடலாம். நான் இந்த ஒரு நிலைமையில் இருந்தேன், இப்போ இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு எல்லாருக்கும் என்னை திட்டம் போட்டு ஏமாற்றி நான் வச்சிருந்த நம்பிக்கை சுக்கு உடைச்சு நம்பிக்கை துரோகத்தை எனக்கு மருந்தா கொடுத்தது என் தம்பி, அருமை தம்பி கார்த்திக்கும் கூட இருக்காலே இந்த அஞ்சலியும். அவங்க இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தினால என்னை ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க. நான் இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் எப்படியாச்சும் கேவலப்படணும்னு நம்ம கௌதம் ஒரே செகண்டில் அந்த மீடியா முன்னாடி சொல்லிடலாங்க. ஆனால் அதில் விருப்பமே கிடையாது. அவன் பண்ண தப்பை நான் பண்ண மாட்டேன். அவன் என்னைக்கு இருந்தாலும் என் காலில் விழுவான். என்னை இந்த எஸ்எஸ்கேவும் அஞ்சலி ஏமாற்றிட்டாங்கன்னா என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு. அப்போ அவனுக்கு நான் சரியான பாடத்தை புகட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம கௌதம் நினச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதமோட நல்ல மனசுக்கும், நம்ம இலக்கியாவோட நல்ல மனசுக்கும், நம்ம ஜானகி எதிர்பார்த்த மாதிரி இழந்த சொத்து மதிப்பையும், அதே சமயம் அந்த ஒரு வீட்டை மாதிரி பல வீடு கட்டணும் எதிர்பார்க்குறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக என்ன தான் ஆணவத்தில் ஆடி இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கே ரேவதி அம்மாவுக்கு பண்ண துரோகத்தை கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் மறக்க முடியாதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.